ஹலோ சினிஃபேன்ஸ், ஐம் சித்தார்த் சுந்தரராஜன். இந்த வீடியோல டாப் 5 மேனிபுலேட்டிவ் மூவிஸ், அதாவது கதையை பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள், தப்பான விஷயங்கள் இதெல்லாம் கொண்ட படமா இருக்கும். பட் பேக்கேஜிங், அதாவது நடிக்கிற ஆக்டர்ஸ், இருக்கிற காமெடி, போடுற மியூசிக், நாஸ்டாலஜியா, எமோஷன்ஸ்னு இதெல்லாம் தூவி விட்டு ஆடியன்ஸை இது நல்ல படம் நம்ப வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடவும் வச்சிருப்பாங்க. பட் லேட்டர் ஆன் ஒரு 1 மந்த் கழிச்சோ இல்ல ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமாவோ இல்ல இது தப்பா இருக்கு அது தப்பா இருக்குன்னு ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த படத்தை அடிச்சு ஓரங்கட்டி உட்கார வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 5 படங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கு பர்சனலா தோணி இருக்கிற 5 படத்தை நான் டாப் 5 லிஸ்டா போட்டிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது படங்கள் கூட தோணலாம். அது எல்லாமே என்னங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல பழைய படங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தது, 10 வருஷம் முன்னாடி வந்ததெல்லாம் பெருசா இல்ல. ரொம்ப ரீசென்ட் படங்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ டக்குனு வீடியோக்குள்ள போகும். அப்புறம் இந்த அனிமல் மாதிரி படங்களுமே இதுல இல்ல. ஏன்னா அனிமல்லாம் வந்துட்டு மேனிபுலேஷன் படம் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கெட்டவன், நீங்க ஒரு கெட்டவனோட கதையை பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படமா தான் இருந்துச்சு. அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டதுமே ஆடியன்ஸ் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பான விஷயத்தை காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு படத்து மேல கேஸ் போட்டதோ கிறிஸ்தம் வச்சதோ கரெக்ட் தான். பட் அது ஒரு ஹீரோவா அவங்க வந்துட்டு காட்டலங்கிறத ஆடியன்ஸ் முதல்லயே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்த படங்கள்லாம் இந்த லிஸ்ட்ல வராது. சோ லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. நம்ம 5ல இருக்கிற படம் டான். டானோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, படம் ஃபுல்லா ஒருத்தன் ஊதாரியா பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். ப்ரீ கிளைமேக்ஸ்ல திருந்தி டைரக்டர் ஆகி லைஃபை ஜெயிச்சிடறான். படம் ஃபுல்லா புள்ளைய டார்ச்சர் பண்ணிட்டு ப்ரீ கிளைமேக்ஸ்ல செத்து போயிருவான். அப்பன் அம்மா வந்துட்டு உன் மேல இருக்கிற பாசத்தினால தான் உன்னை போட்டு அடிச்சாரு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 2 மேட்டருக்கும் படத்துல ஃபோர் ஷேடோவிங்கிறது இருக்கவே இருக்காது. அதாவது ஹீரோக்கு வந்துட்டு டைரக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ ஹீரோ வந்துட்டு ஒரு குறிக்கோளுங்கிறது இருக்கு அவனுக்கு. பட் அது அவனுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கான எந்த ஃபோர் ஷேடோவிங் இருக்காது. அதே மாதிரி அப்பா கேரக்டர் வந்துட்டு புள்ள மேல அவருக்கு பாசம் இருக்கு. பட் அவர் வந்துட்டு புள்ள மேல இருக்கிற அக்கறையில தான் அவரை போட்டு டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஃபோர் ஷேடோங்குமே படத்துல இருக்காது. இவ்வளவு ஏன் எஸ் சூர்யா கேரக்டர் கூட படம் ஃபுல்லா டாக்ஸிக்கான ஒரு ப்ரொஃபஸரா இருந்துட்டு கிளைமேக்ஸ்ல உங்க நல்லதுக்காக தான்ப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. டிராகன் படத்துல வர ராகவனுமே இப்படிதான் இருப்பாரு. பொறுப்பு இல்லாம பெருசா இது இல்லாம ஊதாரித்தனமா சுத்திட்டு இருப்பாரு. பட் அவருக்கு இன்டர்மிஷன்லயே செக் வச்சிருவாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்ல பண்ண தப்ப திருத்திட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு போய் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தான் ஒரு லெஜெண்டரியான ரைட்டிங் இருக்கும். டான் மாதிரி இருக்காது. ரீசெண்டா வந்த வாழ 2 படத்துல கூட 2 ப்ரொஃபசர் கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒருத்தர் டாக்ஸிக்னா எண்டு வரை டாக்ஸிக்கா இருப்பாரு. ஒருத்தர் லாஜிக்கல் குட் சோல், ஒரு உண்மையான நல்லவர் அப்படின்னா கடைசி வரை நல்லவராகவே இருப்பாரு. ஸோ திடீர்னு திருந்துறேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாரு. உங்க நல்லதுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாரு. டாக்ஸிக்னா டாக்ஸிக், கெட்டவனா கெட்டவன் அப்படிங்கிறத கரெக்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. பட் டான்ல அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஒரு கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது கிராஜுவலா இருக்கணுமே தவிர சடனா இருக்கக்கூடாது. ஸோ அப்படி சடனா காமிச்ச படம் தான் இந்த டான். படம் ஃபுல்லா வந்துட்டு இல்லாத திலாலி வேலையெல்லாம் பார்த்துட்டு கிளைமேக்ஸ்ல திருந்துற மாதிரி 3 கேரக்டர் காமிச்சு ஏமாத்திட்டாங்க இந்த ஆடியன்ஸை. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் ஆகி ஒரு 1 மந்த்லயே வந்துட்டு கண்டுபிடிச்சு படத்தை போட்டு அடிச்சிட்டாங்க ஆடியன்ஸ். அடுத்து நம்ம 4ல இருக்கிற படம் ரெமோ. ஸ்டாக்கிங் அப்படிங்கிற விஷயம் ரீசெண்டா தான் நமக்கு தெரியும். பட் அதை காலகாலமா சினிமால சர்வசாதாரணமா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனாலுமே ஹீரோ பின்னாடி போயிட்டு டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வைக்கிற கதை. பட் இது வந்துட்டு எங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அப்படின்னா, ஒரு பொண்ணு சிங்கிளா இருக்கு, அந்த பொண்ணுக்கு பின்னாடி போயிட்டு டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வைக்கிறா அப்படிங்கறத காலகாலமா அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாண ஃபேஸ்ல இருக்கிற அந்த சமயத்துல போயிட்டு மேனிபுலேட் பண்ணி உனக்கு அந்த பையனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு தன்னை லவ் பண்ண வைக்கிற இந்த கதையை வந்துட்டு ஆடியன்ஸ் ஏத்துக்கல. இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப பாக்ஸ் ஆபீஸா வந்துட்டு பெருசா ஹிட் ஆகல அப்படின்னாலும் கூட ஹேட்டுங்கிறது இந்த படத்துக்கு பெருசா இல்ல. பட் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் இந்த ஸ்டாக்கிங் பத்திலாம் தெரிஞ்ச பிறகு இது ஒரு தப்பான படம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிச்சுது. விருப்பம் இல்லாத பொண்ணு பின்னாடி போயிட்டு வெறுப்பேத்தி டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வைக்கிற கதை. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஹீரோயின்ஸை பெருசா அறிவில்லாத மாதிரி காட்டுறது, அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய மைனஸா இருந்துச்சு. லாக்டவுன் பீரியட்ல தான் இந்த மேட்டர் ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப லேட்டு தான், அதுக்கப்புறமா தான் போட்டு அடிச்சாங்க இந்த படம். நம்ம 3ல இருக்கிற படம் ஆண் பாவம் பொல்லாதது.
இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இதோட கிளைமேக்ஸ் கோச் சீனை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பத்தி ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு ஃபயர் விட்டு இருந்தாங்க. அந்த சீன்ல ஃபெமினிசம் சூடோ ஃபெமினிசம்ங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ ஃபெமினிசம்க்கும் சூடோ ஃபெமினிசம்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பொண்ணு தான் பொண்ணுங்கிற அந்த ஐடென்டிட்டியை வச்சு அதை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு மேல வந்துட்டு பழி போடுறதோ ஒருத்தர் மேல தப்பான ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்றதோ தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த பேசியிருப்பாங்க. ஸோ ஃபெமினிசம்னா ஒரு ரியல் ஃபெமினிசம்னா என்ன, ஃபெமினிசமை வச்சுக்கிட்டு தப்பு பண்ற பொண்ணுங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு பிரில்லியண்டான சீனு. ஆனா இந்த சீனும் இந்த டயலாகு இது எதுவுமே மெயின் ஸ்டோரிக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்காது. ஒன்லி விக்னேஷ்காந்த் அண்ட் அவங்களோட ஒய்ஃபுக்கு ஸ்டோரி கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ரெஸ்ட் ஆஃப் தி மூவில மொத்தமா வேற விஷயங்கள் தான் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம்ல ஹீரோயின் கேரக்டர் ரொம்பவே அறிவில்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜியு போப் போட்டோவை பார்த்து கால் மார்க்ஸ்னு சொல்றது, நானும் தான் தம் அடிப்பேன், பொண்ணுங்கன்னா தம் அடிக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னா, நானும் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு வேணும்னே சும்மா தம் அடிச்சுட்டு, அதாவது அடிக்க தெரியாம அடிச்சு ஏமாத்துறது. ஹீரோவுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் வச்சு சாரி கட்டிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இதை மாத்திடுவான்னு சொன்னதுக்கு தப்பா பாக்குறவங்க மேலதான் தப்பு, சொந்தக்காரங்க தான் தப்பானவங்கன்னு சொல்லிட்டு ஓவரா பேசி அங்க மிகப்பெரிய சண்டைங்கிறதா இருக்கும். அப்ப இந்த சீனை நான் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸை போறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதுல தம்பிராமையாவுடைய ஸ்டோரியில இதே ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ்ஸுங்கிற டாபிக்ங்கிறது வரும். அந்த இடத்துல அந்த இளம்பொருள் எவள் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை முடிஞ்சா பாருங்க. அந்த படத்துல வர அந்த ஸ்டோரியில இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது கிடைக்கும். இந்த இடம் பொருள் எவளுங்கிறது. ஸோ சம்மந்தம் இல்லாம வந்துட்டு வேணும்னே ஒரு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கறவங்க மேலதான் தப்புன்னு சொல்றது முட்டாள்தனம். நீ எங்க போய் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். நீ என்ன ட்ரெஸ் பண்றங்கிறது மேட்டர் இல்ல, நீ எங்க போறீங்க, அதை எந்த இடத்துல நீங்க வந்துட்டு போட்டிருக்கீங்கிறது தான் மேட்ரு அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு தப்பாவும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வேணும்னே ஹாட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ரீல்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய மேட்டருங்கிறது இருக்கும். இந்த படத்தை ரிலீஸ் ஆன 20 டேஸ்லயே போட்டு அடின்னு நடிச்சிட்டாங்க தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல மெசேஜுக்காக ஒரு பையஸ்டான ஸ்டோரி, ஒரு பொண்ணை வந்துட்டு வேணும்னே ஒரு சூடோ ஃபெமினிஸ்ட் கேரக்டரை வந்துட்டு பில்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சூடோ ஃபெமினிஸ்ட்ங்கிறது வேணும், அதாவது ஒரு படத்தை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே ஒரு பையஸ்டான ஒரு கேரக்டரை வந்துட்டு ஒரு லூசத்தனமான பெருசா அறிவில்லாத ஒரு கேரக்டரை வந்துட்டு பில்ட் பண்ணி ஒரு ஹீரோவிக் பையஸ்டான ஸ்டோரியை கொண்டு போய் அதுக்கப்புறமா அந்த சூடோ ஃபெமினிசம் பத்தி பேசின மாதிரி இருந்துச்சு. இதுக்கு பேசாம வந்துட்டு இந்த விக்னேஷ்காந்த் அவங்களோட லவர் ஸ்டோரியவே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு படமாவே எடுத்திருக்கலாம், அவங்களோட பேக் ஸ்டோரியே படமா பண்ணி. இந்த மாதிரி பண்ணதுங்கிறது தப்பா தான் போச்சு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் ஆகி ஒரு 20 டேஸ்லேயே போட்டு அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. நம்பர் 2ல இருக்கிறது யூத். டூகே கிட்ஸோட ஸ்கூல் ஸ்டோரி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு 3 ஹீரோயினை வச்சு முக்காவாசி படத்தை லவ் பண்ணிட்டு ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பணக்கார தற்கூரின்னு ஒரு ஸ்டீரியோடிபிக் கேரக்டரை வச்சு ஒரு ஃபைட்டை வச்சு அம்மா கேரக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அப்புறம் அப்பாவை அடிக்க வச்சு அதுக்கப்புறமா திரும்பி லாஸ்ட் 1 மந்த்ல படிச்சு 9th ரேங்க் வாங்குற ஹீரோ. அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல 35 34 மார்க் வாங்கிட்டு இருந்தவர் படத்தோட எண்ட்ல வந்துட்டு 9th ரேங்க் வாங்குற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் 1 மந்த்ல. இவன் நல்லா படிப்பான்னு எந்த ஃபோர் ஷேடோவுமே இந்த படத்துல இருக்காது. ஹிருதயம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ நல்லா தான் படிச்சுட்டு இருப்பாரு. பட் லேட்டரான் ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறமா குடி போதை அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு படிக்காம சுத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்ங்கிறது வந்ததுக்கு அப்புறமா கிளாஸ்ல நல்லா படிக்கிற பசங்களோட சேர்ந்து அவங்களோட ஹெல்ப் மூலயமா ரொம்ப நாள் நல்லா படிச்சு அதுக்கப்புறமா எக்ஸாம்ல வந்துட்டு நல்ல மார்க் வாங்குற மாதிரி தெரியும். அப்பயுமே எக்ஸாம்ல வந்துட்டு பெருசா அவர் வந்துட்டு நான் பயங்கரமா மார்க் வாங்குற அளவுக்குலாம் எழுத மாட்டாரு. பேசிக்கா சில விஷயங்களை கத்துக்கிட்டு அப்புறம் தான் அந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டிராகன் படத்துல ஹீரோ வந்துட்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குற ஒரு கேரக்டரா தான் இருப்பாரு. பட் ரவுடிஸா தான் கேர்ள்ஸ் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அரியர் வச்சு ஒரு ரவுடியா காலேஜ்ல இருப்பாரு. அதுக்கப்புறமா ரியாலிட்டிங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு சில தப்பான விஷயங்கள் பண்ணி போவாரு. அப்புறம் அந்த இன்டர்மிஷனுக்கு அப்புறமா டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற வரும்போது பிடிச்ச பொண்ணு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணும்னா கண்டிப்பா இந்த அரியர் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் படிச்சு இது பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கான ஃபோர் ஷேடோவிங்கும் முதல்ல வச்சிருப்பாங்க. சாட்டை படத்துல கூட எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பெருசா நாலேஜுங்கிறது இருக்காது. பட் தயாளன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃபுல் ஆஃப் ஒரு 6 to 7 months வந்துட்டு கோச்சிங் கொடுத்துருப்பாரு. ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தயாளன் மேல வந்துட்டு ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லி அவரை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாமே அவருக்காக நாங்க வந்துட்டு படிச்சு பாஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற கொஞ்ச நாள்ல வந்துட்டு படிச்சு பாஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 6 to 7 monthsங்கிறது ஃபுல் கோச்சிங்கிறது இருந்த மாதிரி தான் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இல்லாஜிக்கல். பட் இந்த மாதிரி எந்த ஒரு ரைட்டிங்குமே இல்லாம பேசிக்கான ஃபோர் ஷேடோவிங், பேசிக்கான ஒரு டைம் பீரியடுங்கிறது இல்லாம சும்மா 1 மந்த்ல படிச்சு இவன் வந்துட்டு பாஸ் ஆயிட்டான், அதுவும் 9th ரேங்க் வாங்கிட்டான் அப்படிங்கிறது வந்துட்டு ஏமாத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோயின் கேரக்டர், சப்போர்ட்டிங் ரோல் கேரக்டர்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டருமே கலரா ஸ்லிம்மா கேஸ்ட் பண்ணிட்டு
ஹீரோ ஹீரோ ஹீரோயினை பிரிக்க வைக்கிறதுக்கு வர அந்த கேரக்டர் மட்டுமே வந்துட்டு பிளாக்கா குண்டா கேஸ் பண்ணது இது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கிற மாதிரி இருக்கு. இப்படிலாம் பல ப்ராப்ளம்ஸ்ங்கிறது இந்த படத்துலங்கிறது இருக்கு. இந்த படத்தையுமே ரிலீஸ் ஆன ஒரு 10 டேஸ்லேயே அடிச்சிட்டாங்க. நான் படம் ரிலீஸ் ஆனப்ப இந்த படத்தோடைய மெயினான இந்த விஷயத்தை வந்துட்டு பார்த்துட்டு சரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் ஒரு பையன் வந்துட்டு ஒரு நல்ல கருத்து சொல்ற ஒரு படம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் கூட எத்தனை நாள் தான் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் இந்த படத்தை பத்தி இப்ப திரும்பவும் பேச வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஃபைனலி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது இட்லி கடை. இந்த படத்தோட கதையை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நல்லா படிச்சு கெரியரை பில்ட் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழாதீங்க. அப்பா எப்படி கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்த்தாரோ அந்த வேலையை எடுத்து நீங்களும் கஷ்டப்பட்டு அதே வேலையை பார்த்து வாழ்க்கையை வந்துட்டு மோசமாக்கிக்கங்க அப்படின்னு சொல்ற ஒரு கதை தான் இந்த படம். அப்பாவோட தொழில நையா பைசா வரலனாலும் பரவாயில்ல, அப்பாவோட தொழில அப்பாவுக்காக பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க படிச்ச படிப்புக்கு நீங்க நல்லா சம்பாதிச்சாலும் கூட நீங்க எங்கேயும் போய் அந்த வேலையை பார்க்காதீங்கன்னு சொல்ற படம். ஸோ இந்த படம் வந்துட்டு நிறைய பேத்துக்கு பிடிக்கவும் செஞ்சிருக்கலாம். நான் இப்ப சொன்னது வந்துட்டு நிறைய பேத்துக்கு ட்ரிகரும் ஆயிருக்கலாம், கமெண்ட்ஸ்ல வந்து திட்டவும் செய்யலாம். பட் லாஜிக்கலா இந்த படத்துல இருக்கிற கதை அப்படிங்கிறது வந்துட்டு லாஜிக்கலா ரியல் லைஃபுக்கு ஒத்து வருமா அப்படிங்கறத மட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒரு வேலையில் இருக்கிற ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு கிராமத்துல பெருசா வந்துட்டு வியாபாரமாகாத ஒரு இட்லி கடை எடுத்து நடத்தி ஒருத்தன் வந்துட்டு வாழ்க்கையில நல்லா இருக்கான் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த வகையில வந்துட்டு லாஜிக்கலா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. அட்லீஸ்ட் இந்த படத்தோட எண்ட்ல வந்துட்டு அவன் அந்த இட்லி கடையை பெருசு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு வந்துட்டு நீங்க சொல்றது லாஜிக்ங்கிறது இருக்கும். என்னதான் வந்துட்டு இவன் வாழ்க்கையை பின்னோக்கி போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இல்ல இந்த இட்லி கடையை நான் வந்துட்டு திரும்பியும் ஃப்ரெஷ்ஷா கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெரிய பில்டிங்கா கட்டி ஒரு பெரிய கடையாக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அதுங்கிறது லாஜிக்கா இருக்கும். பட் திரும்பவும் அதே குடிசையை தான் போறான் அப்படின்னா வாழ்க்கையில என்ன முன்னேற்றங்கிறது இருக்கு. அப்ப காலகாலமா முன்னேறாதீங்க, வாழ்க்கையில அப்படியே இருங்கன்னு சொல்ற ஒரு கடையா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியமா பணக்காரங்களை கெட்டவங்களாவும் செல்ஃபிஷாவும் காட்டுறது மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த படம் ஏன் ஃபர்ஸ்ட் டைமா யாருக்குமே வந்துட்டு தப்பா தெரியல அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த படத்துல வந்துட்டு ஸ்கிரீன் பிளே ஃபார்முலாவை பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி அதை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்கிரீன் பிளே ஃபார்முலாவை வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணா எந்த ஒரு படமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு நல்ல படமா தான் தெரியும். இன்னொன்னு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு சாமி கனெக்ட் வச்சிருப்பாங்க. நம்ம கில் ட்ரிப்புங்கிறது கொடுத்துருப்பாங்க. எல்லா இடத்துலயும் அந்த ஹீரோ வந்துட்டு சொருவா கொண்டிருக்கிற எல்லா இடத்துலயுமே சாமிங்கிறது வந்துட்டு அவனுக்கு வழிகாட்டுற மாதிரி சில விஷயங்களா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இருக்கிற எல்லா சாங்ஸ்லயுமே சாமிங்கிறது வந்துட்டு கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கும். படம் ஃபுல்லுமே அந்த சாமிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இறந்து போன அப்பாவுமே வந்துட்டு ஆவியா வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி சில விஷயத்தையுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபேண்டசிஸான சில விஷயங்களால உள்ள கொண்டு வந்து தான் இந்த படத்தை வந்துட்டு ஓரளவுக்கு அந்த சொல்றது பேக்கேஜிங்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் பெருசா இந்த படம் வந்துட்டு நிறைய பேத்துக்கு வந்துட்டு தப்பா தெரியல. பட் ரிலீஸ் ஆன ஒரு 1.5 மாசம் கழிச்சு தான் இந்த படம் வந்துட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சு திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இது பெரிய டிபேட்டுக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் எண்டிங்ல இது சப்ஜெக்டிவ் தான், ஒருத்தருக்கும் ஒரு மாதிரிங்க சொல்லிட்டு முடிச்சாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல படம், பட் நல்ல கருத்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் ஆன ஒரு 1.5 மாசத்துலேயே கண்டுபிடிச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் 5 மனிபுலேட்டிவ் மூவிஸை பத்தி இந்த வீடியோல பேசியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச படங்களை வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்சா பார்ட் 2 போடுவோம். அண்ட் இதுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களை நான் வந்துட்டு அடுத்த அமேசிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரராஜன். பை.